என்ன கடவுளுக்கு கொடுத்த கற்பூரம் வேணுமா இல்ல ஏழைகளுக்கு கொடுக்க சில்லற வேணுமா? ரெண்டும் இல்லப்பா. ரெண்டும் இல்லாம வியாபாரத்துக்கு எடுத்து ஏன் கூப்பிட்டீங்கண்ணே? கற்பூரே இல்ல சண்முகம், இவரு என்னுடைய நண்பர் கதிர்வேலன் பேர். வணக்கம். வணக்கம். இவரு நானும் ஒன்னா சேர்ந்து மோட்டார் ஸ்பேர் பார்ட் ஏஜென்சி ஒண்ணு ஆரம்பிக்க போறோம். 10,000 ரூபாய் மூலதனமா போடுற. நீ என்ன போடுற? நான் ஒண்ணும் போடலப்பா. ஒண்ணும் போடலன்னா வியாபாரம் சோபிக்காதே. உழைப்பு என்னதானே? உழைப்பு உனது, பணம் ஆவறது. என்ன கணக்குது? நான் ஒர்க்கிங் பார்ட்னர். ஓஹோ, ஆமா. லாபத்துல எப்படி கணக்கு? ஆளுக்கு பாதி. ஆனா எழுத்து மூலமா இதை பத்தி ஒண்ணுமே வேணாங்கிறாருப்பா. நான் தான் ஒரு சாட்சியா இருக்கட்டுமே உன்னை கூப்பிட்டேன். வடிவேலு, கொஞ்சம் சும்மா இரு. இங்க பாருப்பா, எங்களுக்கு சாட்சி எல்லாம் வேண்டாம். நீ போய் உன் வியாபாரத்தை கவனிப்போ. என்னடா கற்பூரம் விக்கிறவன் சொல்றானேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு உலக அனுபவமே இல்ல. இந்த காலத்துல 50 ரூபாயை கடனா கொடுத்தா 5 தடவை கோர்ட் வாசலுக்கு ஏறி இறங்க வேண்டியதா இருக்குது. 1000 கணக்கில் பணத்தை போடுறீங்க. இதுக்கு ஒரு சாட்சி பத்தாது, 9 சாட்சி தேவை. தேங்காய் கடை தேங்காஜா, வெத்தலை கடை வெள்ளச்சாமி, பழகடை பஞ்சாட்சரம். நிறுத்துப்பா. சாட்சிங்க. தப்பா நிறுத்த சொல்றேன். நீ 1 ரூபாய்க்கு கற்பூரம் கொடு. இந்த இங்க வாடா. கற்பூரே கற்பூர கற்பூரே கற்பூரே. கடவுள் மேல நம்பிக்கை இல்லைன்னா ஏன்டா கோவிலுக்கு வர்றேன்? அங்க பாரு, அங்க பாரு. நாம 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கிறோம்னு அத்தனையும் பார்த்துட்டு இருக்கிறானே இந்த பழனி ஆண்டவன். இந்த தெய்வத்தை விட ஒரு சாட்சி வேணுமாடா? வாடா. அடாடாடா, நம்பிக்கைன்னா கடவுள் மேல இப்படி இல்ல இருக்கணும். கடவுளை நம்பினோர் கைவிடப்படா.